ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நீதியரச கண்காணிப்பு குழுவில் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி இடம்பெறுவது குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு, நமக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கே இது வேதனைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. இது குறித்து உரிய சட்ட ஆலோசனை பெற்று மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நிச்சயமாக இந்த அரசு அணுகும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். நீதியரச கண்காணிப்புக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அனுமதி இல்லாத இடங்களுக்கு வரும்போது தான் பிரச்சனை வருகிறது. அதனால தான் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது தவிர வேறல்ல. ஏதாவது அனுமதிக்கப்பட்ட இடத்துல அப்படி ஏதாவது உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் அது ஆதாரத்தோடு நீங்கள் சொல்வீர்களால் நான் உரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்குது சொல்றாரு. அப்படி எந்த சம்பவம் நடைபெறவில்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக சொல்ல முடியும். காவல்துறை மீது அபாண்டம் சுமத்துகிற வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இது அவை குறிப்பில் ஏறுவது பொருத்தமாக தேவையற்ற காவல்துறை மீது அபாண்டம் சுமத்துகிற வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இது அவை குறிப்பில் ஏறுவது பொருத்தமாக தேவையற்ற காவல்துறை மீது அபாண்டம் சுமத்துகிற வகையில் ஒரு கருத்தை. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு சட்ட ஆலோசனை பெற்று அணுகும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். அதாவது கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த சம்பவம் தொடர்பா நீதிமன்றம் ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் யாரும் இடம்பெறவில்லை. இது வேதனை அளிக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகும் அப்படிங்கிற தகவலை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா இந்த கரூர் விவகாரம் இன்றைக்கு சட்டப்பேரவையில ஒரு காரசார விவாதம் நடந்தது. எதிர்க்கட்சியின் பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசினாரு. அதே மாதிரி காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் இந்த கரூர் சம்பவம் பற்றி பேசும்போது உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய கரூர் சம்பவம் குறித்த கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பேரவையில முன் வச்சாரு. இதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிச்சு பேசும்போது தமிழகத்தில் பிறந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருமே உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய கண்காணிப்பு குழுவில் இல்லை அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. எனவே இந்த விவகாரம் சம்பந்தமா சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து விரைவில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் பேரவையில் பதிவு செஞ்சிருக்காரு. நன்றி ரமேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.